ஹலோ எவ்ரிஒன். ஒண்டர்லா சென்னையில் பர்த்டே ஆஃபர் யூஸ் பண்ணி பை ஒன் கெட் ஒன் டிக்கெட் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணோம் அதை பற்றின வீடியோ தான் இது. இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, எனக்கும் என்னோட பாப்பாவுக்கும் மே மந்த்து பர்த்டே. ஸோ ஒண்டர்லா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் சென்னையை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் நம்ம உள்ளே போனாக்க புக் டிக்கெட்ஸ், டைரெக்டாக புக் டிக்கெட்ஸ் போயிடலாம். ஸோ அவங்க சென்னை ஒண்டர்லா அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு சென்னை லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் லிஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து அதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மஜா ஒண்டர்லா, அப்புறம் வந்து பை ஒன் கெட் ஒன் 25% ஆஃப் அப்படின்னு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பட் நாங்கள் சூஸ் பண்ண ஆஃபர் வந்து பர்த்டே ஆஃபர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு உங்கள் பர்த்டேவோ அன்னைக்கு தான் நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து உங்கள் பர்த்டே வந்து எந்த மந்தில் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஃபர். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போது அதில் உள்ளே போட்டிருக்கு பாருங்கள், பர்த்டே ஆஃபர் ஆன் யுவர் பர்த்டே மந்த், அதில் வந்து நாட் ஆன் யுவர் பர்த்டே டே. ஸோ இதில் வந்து பர்த்டே ஆஃபர் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைக் ஸ்பெஷல் டே. ஸோ டீட்டெயில்ஸை நீங்கள் படித்து பார்த்துங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து உங்கள் பர்த்டே மந்த்து வந்து மே மந்த்து, உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸ் பே பண்ணால் ஒரு டிக்கெட் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீயாக வந்துடும். லைக் பை ஒன் கெட் ஒன், அதுதான் இந்த ஆஃபர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே போட்டிருக்காங்க. டேரெக்டாக நம்ம வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து 50% ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து சேம் தான், பை ஒன் கெட் ஒன் எல்லாம் சேம் தான். பட் இந்த இதோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இப்போ வந்து பெரியவங்களுக்கு தான் பர்த்டே வரணுமா, அந்த மந்தில் பர்த்டே வரணுமா அப்படின்னா கிடையாது. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மே மந்த் பர்த்டேனாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். மோடு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் டிக்கெட் இது புக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக சென்னை லொக்கேஷன் போயாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நார்மல் டிக்கெட்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து நம்ம லைக் ஆஃபரோடு இருக்க டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். 1199 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எந்த டேட்டு போகிறோமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ்னு ஒன்று, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார் கிட்ஸு 80 சென்டிமீட்டர் சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து 11 AM to 10 PM ஒன்று, இன்னொன்று வந்து 11 AM to 7 PM ஒன்று. ஆமாம். ஸோ இதில் வந்து 11 AM to 7 PM வந்து அந்த பர்த்டே ஆஃபர் இருக்காது. நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து 11 AM to 10 PM. இந்த நார்மல் 11 AM to 10 PM தான் வந்து அந்த ஆஃபர் வந்து பர்த்டே ஆஃபர் இருக்குது. இதில் வந்து மஜா சம்மர் ஆஃபர் 1299 மஜா மேக்ஸ் அப்படின்னு நிறையா ஆஃபர்ஸ் லிஸ்ட் இருக்கும். ஏதோ சாப்பாடோட வேணுமா அதெல்லாம் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபர் டிக்கெட்ஸ்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா. அந்த ஆஃபர் டிக்கெட்ஸ் அது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பர்த்டே ஆஃபர் பெய்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800 சம்திங். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அதிலே சைடில் பாப்பப் ஆகும். லைக் வந்து உங்கள் பர்த்டே வந்து இந்த ஆஃபர் வந்து ஒன்ஸ் இன் இயர் தான் யூஸ் பண்ண முடியும். கெஸ்ட் பார்ன் இன் திஸ் மந்த் கெட் ஃபுல்லி கெட் பை ஒன் கெட் ஒன் டிக்கெட் அப்படின்ட்டு போகிறப்போ வந்து நம்ம டிக்கெட்டு புக் பண்ணிட்டு போகிறப்போ வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் ஐடி கார்டு லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட்,
ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணணும். ஆனால் வந்து பிஃபோர் 9 AM, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே, அதாவது இன்னைக்கு பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் 9 AM முன்னாடியே வந்து இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிடணும். ஸோ அதுதான் ஒரு சின்ன ரூலு. அப்புறம் வந்து இந்த ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணால் புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரில், ப்ரொவைடட் நீங்கள் என்ன கண்டிப்பாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து என்னோடய பர்த்டேவும் என்னோடய பாப்பாவோட பர்த்டேவும் மே மந்தில் தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் 2 டிக்கெட் போட்டுக்கிட்டோம். ஸோ 2 டிக்கெட் நாங்கள் பே பண்ணோம் அப்படின்னா 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன்ங்கிறனால 2 டிக்கெட் வாங்கினா 2 டிக்கெட் ஃப்ரீ. ஸோ நான் 2 டிக்கெட் இதில் போட்டாச்சு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3600 ப்ளஸ் டேக்ஸஸ் வரும். ஸோ நீங்கள் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் எதுவும் வேணுமா அப்படின்னா வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பேமெண்ட்கான டீட்டெயில்ஸு நீங்கள் போயிட்டு உங்களோட பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 21 மேக்கு போட்டிருக்கேன். 2 டிக்கெட் தான் நான் செலக்ட் பண்ணேன். இங்கே 2 டிக்கெட் ஃப்ரீன்னு வந்துருச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட் நீங்கள் 4 பேரை கூட்டிகிட்டு போகலாம். ஆமாம், பட் கண்டிப்பாக வந்து யார் பர்த்டேவோ அவங்க போயிருக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4315. நீங்கள் தனியாக டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 1299 தானே, இல்லை 1199 தானே, 4 டிக்கெட் போட்டாலும் இதே ரேட்டு தானே வரும் அப்படின்னா அப்படி கிடையாது. டேக்ஸு அது இதுன்னு சேர்த்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் புக் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு 4 டிக்கெட், சரி 2 ஆஃபர் டிக்கெட்டுக்கு வந்து 4315 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயில் வந்துடும். அப்புறம் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் வந்து இந்த கியூஆர் கோடு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டேரெக்டாக வந்து ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கிளம்பியாச்சு. நேராக வந்து ஒண்டர்லாவுக்கு போயாச்சு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நேராக போயிட்டு அந்த டிக்கெட்டை ரீச் ஆன உடனே வெளியே என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கான ரிஸ்ட்பேண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். டைப் ஆஃப் டிக்கெட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து 3 டைப் கொடுப்பாங்க. 3 டைப் அப்படின்னா அந்த 11 AM to 10 PM பார்க் டைமிங்க்கான டிக்கெட்டு வந்து ப்ளூ கலர் ரிஸ்ட்பேண்டை கொடுப்பாங்க. ப்ளூ கலரில் இருக்கும். நார்மல் டைமிங் வந்து ஐ திங்க் ஆரஞ்சு கலர் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா என்னென்னா நீங்கள் க்யூவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறது. அங்கேயும் போயிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். என்னென்னா உள்ளே போனோடனே வந்து ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க. நீங்கள் பர்த்டே ஆஃபர் யூஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா உங்களோட ஐடி ப்ரூஃப் அந்த மந்தில் வந்து ஃபாலோ ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிவிடுவாங்க. பட் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த பர்த்டே ஆஃபர் வந்து மே மந்த் லாஸ்ட்டோடு தான் முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆஃபர் தான் அது. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து லாக்கர் வேணும் அப்படின்னா 350 ருபீஸ் ப்ளஸ் 50 ருபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 400 ப்ளஸ் 7 ருபீஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி 407 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் லாக்கருக்கு. லாக்கர் வந்து 350 ருபீஸ் ரெண்டலு, கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் வந்து சேஃப் பண்ணு நான் சொல்லுவேன். 50 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நைட் டைம் அந்த 11 AM to 10 PM அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு தேவை இருக்காது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எப்படின்னா 12 o'clockலேருந்து 6:30 PM வரைக்கும் வாட்டர் ரைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சம்மரில் வந்து நம்ம மெயினாக வாட்டர் ரைட்ஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிட்டு 6:30க்கு மேலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 6:30க்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட்னு சொல்ல முடியாது, நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். லேண்ட் ரைட்ஸு, ட்ரை கேம்ஸ் வந்து
நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நார்மல் நைட் டைம் சாரி அந்த 11 AM to 10 PM டிக்கெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் தேவைப்படாது. பட் நீங்கள் மார்னிங்லேயே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம சென்னை வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சீட்டு உங்களால் என்ஜாயே பண்ண முடியாது. சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் வந்து 3 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனேன். பட் மார்னிங் டைமில் என்னால் ட்ரை கேம்ஸ் என்ஜாய் பண்ண முடிஞ்சா அப்படின்னா முடியல. பயங்கர வெயில். ஸோ அது வந்து நாட் குட். அது வந்து எனக்கு ஹாப்பியாக இல்லை. பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸோ 6:30 PMக்கு ஃபுல்லாக தண்ணியில் ஆடிட்டு 6:30 மேலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பொறுமையாக வந்து எல்லா ரைட்ஸுக்கும் போனோம். நைட் டைமில் வந்து ட்ரை கேம்ஸ் வந்து லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா சர்டன் ரைட்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் சர்டன் ரைட்ஸ்க்கு வந்து ஹைட்டு செக் பண்ணி அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கான செப்பரேட்டாக கிட்ஸ் ஜோன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பேஸ் கிடையாது. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம மெயினாக நைட் டைம் டிக்கெட் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 100 rupees தான் டிஃப்ரென்ஸு. காலையில் 11 o'clock வந்து பார்க் ஓப்பன் ஆகும். 11 AM நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லன்ச் டைமில் இங்கே பெரிய பிரச்சனையே அதுதான். லஞ்சு வந்து எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. ஸோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் அப்படின்னாலும் 450 அப்படி ஆகும். பிரியாணி சேம் அரௌண்ட் 500 rupees ஆகும். மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே 500 rupees தான். பட் அவங்க என்ன பேக்கேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா, லைக் அந்த ஃபுட்டு பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் மீல்ஸு 20+ வெரைட்டின்னு சொல்லி ஒரு 629 சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 450 அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து எனக்கு அது சரியாக அது எனக்கு வந்து அது பிடிக்கல. எப்படின்னா, அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வாட்டர் கேம்ஸாக தான் ஆடிட்டுருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டொமக் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போய் ஆட நமக்கும் தோணாது. பயமாகவும் இருக்கும், வாமிட் எதுவும் வந்துடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நான் காலையிலே போயிட்டேன். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 o'clock போல் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு அலோட் கிடையாது உள்ள. பட் நீங்கள் வெளியவே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு 6:30 மேலே நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ அப்படி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஒரு 10-15 பேர் போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 600 to 500 rupees பே பண்ணால் அது காஸ்ட் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1 o'clock நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை கேம்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்த்டே ஆஃபர் வந்து May 31 முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.